தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளால் இணைவோம். திருக்குறள் படி வாழ்க்கையில் நடக்க முயற்சி செய்வோம். தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடக அமைப்புகளோடு இணைந்து நடத்தும் உலக சாதனை தொடர் நிகழ்வு 6/10/11/25 நிகழ்விற்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நீலகண்டன் தமிழன் ஐயா, பாரதி சுடர், தமிழ் செம்மல், பன்முக ஆற்றல் கொண்டவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் திருக்குறள் தொண்டர் மலையேற்றம் செய்யும் சிவகாமி அம்மா சண்முகசுந்தரம் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்விற்கு வந்த ஐஸ்வர்யா, இளம் கவி கீர்த்தனா, சிவ பொற்கொடி அம்மா, யோகா ஸ்ரீ, அரங்கநாயகி அம்மா ஆகிய கமலா அம்மா ஆகியவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருக்குறளில் மொத்தம் உள்ள சொற்கள் 14,000. 247 தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் உள்ளன. அவற்றில் 37 எழுத்துக்கள் பயன்படுத்தப்படவில்லை. இப்பொழுது பொறையுடைமை அதிகாரத்தை பற்றி பேச ஐஸ்வர்யாவை அன்புடன் அழைக்கிறேன். வாமா ஐஸ்வர்யா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐஸ்வர்யா. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இன்று திருக்குறள் 16வது அதிகாரம் பொறையுடைமை பற்றி பேச வந்துள்ளேன். திருக்குறள் 16வது அதிகாரம் பொறையுடைமை. பிறர் செய்யும் பிழைகளையும் அவமதிப்புகளையும் பொறுத்து போக வேண்டும். பொறுமையின் முக்கியத்துவம். பிறர் நமக்கு செய்யும் அவமரியாதைகளை தாங்கிக் கொள்வதே சிறந்த அறமாகும். உண்மையான வலிமை. துன்பங்களை பொருத்துவது மட்டுமல்லாமல் அவற்றை முழுமையாக மறந்து விடுவதே அதிலும் சிறந்தது. அறிவில்லாதவர்கள் செய்யும் செயல்களை பொறுத்தலே உண்மையான வலிமை ஆகும். கடைசியாக ஆனால் குறைவு அல்ல, பயன்கள். பொறுமையாக இருப்பவர்களுக்கு தற்காலிக இன்பத்தை விட வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் புகழ் கிடைக்கும். பொறுமையின் எடுத்துக்காட்டு. வறுமையில் விருந்தோம்பல் இருப்பதை விட விருந்தினரையும் போற்றாமல் இருப்பதே பெரிய வறுமை. அதுபோல பலர் இல்லாதவர்கள் செய்யும் செயல்களை பொறுத்தலே மிக பெரிய வலிமை. இதையெல்லாம் கூறும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு தோன்றுகிறது. அதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். வழக்கம் போல பள்ளியில மணி அப்படின்ற ஒரு பையன் 3வது ரேங்க் எடுத்திருக்கான். மாறன் அப்படின்ற ஒரு பையன் 2வது ரேங்க் எடுத்திருக்கான். முத்துன்றவன் முதல் ரேங்க் எடுத்திருக்கான். ஆசிரியர் முத்துவுக்கு கிளாப் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அதை பார்த்து பழனிக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. நான் தான் இந்த தடவை நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னால முதல் ரேங்க் எடுக்க முடியல, நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால முதல் ரேங்க் எடுக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, முத்துவோட அப்பா என்கிட்டதான் மாசத்துக்கு ஒரு தடவை 50,000 ரூபாய் கூலி வாங்குறாரு. அதனால நான் என்ன பண்றேன்னா அவரோட கூலியை குறைச்சு நான் எப்படியாச்சும் அவனை படிக்க விடாம பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா மாறன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மாறனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு கடைசி மாதம் கடைசி நாள் பணம் கொடுக்க வேலை செய்யறவங்கள கூப்பிடுறாங்க. அப்போ முத்துவோட அப்பாவும் வராரு. அப்போ அவரை மட்டும் தனியா இருக்க சொல்லி மீது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தவரு கடைசியில முத்துவை மட்டும், நீ என்கிட்ட 50,000 ரூபாய், நீ என்கிட்ட 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீல, அதை நீ இன்னும் 1 மாசத்துக்குள்ளார கட்டணும், நான் உன்னை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கூலி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முத்து அதுக்கு முத்துவோட அப்பா அழுதுட்டு, தயவு செய்யுங்க, எனக்கு நான் என் பையனை படிக்க வைக்கணும், தயவு செஞ்சு எனக்கு கூலி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அந்த மாறனோட ஐயா வேணாம், நான் தரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்லிட்டு சரி நம்ம இந்த சந்தோஷ செய்தியை சிரிச்சுட்டு நம்ம பையன் மாறன் கிட்ட சொல்லணும்னு அவர் நடந்து போகும்போது கீழே தெரியாம தவறி விழுந்து வயல்ல விழுந்து அவருக்கு பாம்பு கடிச்சிது. பாம்பு கடிச்சு அவர் நுழைவறிஞ்சு அங்கேயே இருக்காரு. அப்போ முத்துவோட அப்பா திடீர்னு அவரை பார்த்த போது அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாரு.
மருத்துவமனையில சேர்த்த உடனே அவர் உயிர் பிழைச்சிட்டாரு அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அத போய் அவங்க மாறன் கிட்டயும் அவங்களோட அம்மா கிட்டயும் சொல்லும்போது அவங்க அம்மாவையும் மாறனையும் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த உடனே அவங்க வந்து சரி எனக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்க இவ்ளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மாறனோட அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாறனும் ரொம்ப நன்றி சொல்றான். அப்புறம் வந்து அந்த மாறனோட அப்பா சொல்றாரு, "ரொம்ப நன்றி. உன்னால தான் நான் வந்து இவ்வளோ என்னால உயிர் பிழைக்கவே முடிஞ்சிருக்கு. அப்படி இல்லாட்டினா என் பையனுக்கு என்னால படிப்பே குடுத்துருக்க முடியாது. ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஏதாச்சும் நான் வந்து உனக்கு செய்யணும் அப்படின்னு வந்து மாறனோட அப்பா நெனைக்கிறாரு. அதுக்கு வந்து முத்துவோட அப்பா, "வேணாங்க ஐயா. நீங்க எனக்கு கூலி மட்டும் கொடுத்தால் போதும். நான் இன்னும் ஒரே ஒரு மாசத்துல உங்களுக்கு நான் சம்பளம் ஒரே ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு கடன் வட்டியோட சேர்த்து தரேன்" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து மாறனோட அப்பா சொல்றாரு, "இல்ல, இல்ல. நான் வந்து அத ஏத்துக்கொள்ள மாட்டேன். நான் வந்து உன்னோட பையனோட படிப்பு செலவ நானே ஏத்துக்கிறேன்" அப்படின்னு வந்து அதாவது மாறனோட அப்பா வந்து சொல்றாரு. இதான் கதை. ஸோ இந்த கதையில இருந்து நம்மளோட குறள் என்னன்னா, "அகழ்வாரை தாங்கும் நிலம் போலத் தம்மை இகழ்வார பொருதாது தலை." இது வந்து அதிகாரம் 16 பொறையுடைமையோட 151 திருக்குறள். ஸோ அதனால் வந்து ஒருத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்பு. அருமை. கதையெல்லாம் சொல்லி அருமையாக எடுத்துக் கூறினீர். ஐஸ்வர்யா, நன்றிமா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருக்கவும். அடுத்ததாக திருக்குறள் முதலாக 1812ஆம் ஆண்டு புத்தகமாக அச்சிடப்பட்டது. இப்பொழுது திருக்குறள் கருத்துரை வழங்க இளங்கவி கீர்த்தனா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மியூட் எடுத்துட்டு பேசணும். டேய் மியூட். முக்கணியின் சுவை போல தித்திக்கும் முத்தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என்னுடைய அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. சொற்களுக்கு வலிமை மிகுதி. ஒரு சொல் உடைந்த இதயத்தை சரி செய்யும் ஆற்றலையும் கொண்டது. அதே சொல்லுக்கு ஆறாத காயத்தை, மாறாத வடுவை உண்டாக்கும் ஆற்றலும் உண்டு. காரணம், பேசிவிட்ட வார்த்தைகளை நம்மால் மீண்டும் பெற முடியாது. அதேபோல் நல்ல பயனுள்ள சொற்களாகவே இருப்பினும் அதனை தகுந்த இடமறிந்து சூழலை உணர்ந்து கூறுவதும் அவசியமாகிறது. ஒருவரின் தோற்றத்தை அடுத்து ஒருவர் மீதான கண்ணோட்டத்தையும் மதிப்பையும் ஏற்படுத்துவது அவர்கள் பேசக்கூடிய சொற்களே ஆகும். நல்ல சொற்களை கூறாட விடத்தும் தீய சொற்களையோ பயனில்லாத சொற்களையோ பொருத்தமில்லாத சொற்களையோ உறுதியாக தவறியும் கூறிவிடக் கூடாது என்பதை உணர்த்துவதே இந்த பயனில சொல்லாமை அதிகாரம். இதுல வந்து 191வது குறள், "அறிவும் வயதும் முதிர்ந்த சான்றோரின் அவையில் அவர்கள் சினம் கொள்ளுமாறும் முகம் சுளிக்குமாறும் பயனில்லாத சொற்களை பேசக்கூடியவரை எல்லோரும் இகழ்ந்து பேசுவார்கள். பல்லர் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும்." அதுதான் அந்த குறள். அடுத்த குறள், "பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலிற் தீது." அதாவது ஒருவர் முன்னாடி, அதாவது பலரும் கூடியிருக்கக்கூடிய அவையில நம்ம சொல்லக்கூடிய பயனில்லாத சொற்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, நம் மீது அன்பும் மதிப்பும் கொண்டு நட்பா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தீங்கு செய்வதை போன்றதுங்கிறாங்க. அவ்வாறு ஒருவர் தேவையற்ற வீணான சொற்களை பல்லோர் முன்னிலையிலும் கூறுவது மிகவும் கேடானதாகும். அதாவது நம்முடன் நெருங்கி விரும்பி நட்பு கொண்டோருக்கு தீங்கிழைப்பதை போன்று மோசமான விளைவுகளை அது உண்டாக்கிவிடும். அடுத்த குறள், "ஒருவர் பயனில்லாதவற்றை பற்றி விரிவாக பேசிக் இருப்பதனால் கேட்போருக்கு அவர் மீது மரியாதை குறைவு ஏற்படுகிறது. பயனில்லாதவற்றை குறித்து பேசும் நபரின் சிந்தனையும் அவ்வாறே இருக்கும் என்ற முடிவிற்கும் கேட்போர் வரக்கூடும். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை." அதுதான் குறள். அடுத்த குறள், "நயன் சாரா நன்மையின் நீங்கும் பயன் சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து." பண்பில்லாத பயனில்லாத சொற்களை பலரும் கூடியுள்ள நிலையில் ஒருவர் கூறுவாரேயானால்
அவரின் நல்லறிவும் நற்பண்பும் அவரை விட்டு நீங்கி எந்த நன்மையும் அவருக்கு நடவாது போய்விடும். தீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொலின். அதாவது பேசக்கூடியவர் ஒருவேளை புக்தி சுவாதீனம் குறைவா இருக்கிறவங்களாகவோ இல்ல தன்னுடைய அறிவின் குறைவாகவோ பேசுறத கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா நீர்மை உடையவர், நீர்மை அப்படின்னா நீரை ஒத்த தெளிவும் பண்பும் நற்குணமும் கொண்டவராக இருக்கிறவங்க அந்த பயனில்லாத சொற்களை பேசினா என்ன ஆகும்னா, நீரை ஒத்த தெளிவும் பண்பும் நற்குணமும் கொண்டோராக இருப்பினும் ஒருவர் பிறருக்கும் தனக்கும் பயனில்லாத நன்மை தராத சொற்களை கூறுவது அவரது சிறப்பினையும் நற்குணங்களையும் இல்லாமல் போக செய்யும். அவ்வளவு நாள் அவர் எவ்வளவுதான் சிறப்பானவரா இருந்திருந்தாலும் மதிப்புடையவரா இருந்திருந்தாலும் அவருடைய சிறப்புகள் எல்லாமே அவரை விட்டு நீங்கும் வண்ணம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பயனில்லாத சொற்கள் அப்படிங்கறது முக்கியமா சொல்லியிருக்காங்க. அடுத்து, அறிந்த பொருளற்ற சொற்களையும் பிறரை வருந்தச் செய்யும் பயனற்ற சொற்களையும் மீண்டும் மீண்டும் பேசக்கூடியவரை சான்றோர் ஆறறிவுடைய மனிதர்கள் ஒருவராக கருத மாட்டார்கள், பயனில்லாத மக்கட் பதர் என்றே கருதுவார்கள். அதாவது மனிதனுக்கு அனுபவ அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய 6 அறிவானது இருக்கிறது. ஆனா அந்த அறிவை பயன்படுத்தாம ஒருவர் திரும்ப திரும்ப பயனில்லாத விஷயங்களையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களே கிடையாது, எதற்குமே பயன்படாத பதறானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று. இப்போ சான்றோர் என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அறிவிற்சிறந்த சான்றோர் கடுமையான சொற்களை கூட பிறர் நோக்கி கூடலாம். ஒருத்தரை திருத்துறதுக்காக நான் என்ன பண்ணலாம்னா கடுமையா கோவத்துல கூட ஒருத்தவங்க திட்டலாம். ஆனா பயனற்ற சொற்களை கூறாதிருப்பது நல்லது. பயனற்ற சொற்கள் அப்படின்னா பிறருக்கு துன்பம் தரக்கூடிய சொற்களை நான் கூறாதிருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். பிறருக்கும் தனக்கும் கிடைத்தற்கரிய பயன்களை குறித்து ஆராயும் அறிவு உடையவர்கள் நற்பலனை தராத சொற்களை பேச மாட்டார்கள். அப்ப யாரு பயனில்லா சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னா, ஆய்ந்து அறிந்து தேவையா தேவையில்லையான்னு முடிவெடுக்கக்கூடிய சான்றோர்கள் பயனில்லாத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய பயன் கொடுக்கறதா இருந்தாலுமே பயனில்லா சொற்களை பேச மாட்டாங்க. பொருள் தீர்ந்த பொச்சாந்து சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி அவர். பேசும் பொழுது பயனை தரக்கூடிய சொற்களை மட்டுமே கூறுக. சிறிதளவேனும் குறையுடைய குற்றமுள்ள சொற்களை கூறாதீர்கள். மன்னிக்கவும், இது அடுத்த குறளுக்கான பொருள். இப்போ நான் பொருள் தீர்ந்த அந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, அறிவு மயக்கம் நீங்கிய குற்றமற்ற அறிவுடைய பயனில்லாதவற்றை மறந்தும் பேச மாட்டார்கள். ஒருவர் மறந்தும் கூட பயனில்லா சொற்களை பேச மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு சொற்களுடைய மதிப்பும் பயனும் அறிந்தவர்கள் அப்படின்றாங்க. என்னதான் சொல்லணும்னு ஒரு கேள்வி வரும்போது சொல்லுக சொல்லிற் பயனுடைய, நீங்க சொல்ற அனைத்து சொற்களும் பயனுள்ளதா மட்டுமே இருக்கட்டும். சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல், பயன் தராத இந்த சொற்களும் நீங்க பேசவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. முடிவாக வார்த்தைகள் என்பவை பேசுவோரை மட்டுமே சார்ந்ததன்று, அது கேட்போரின் தன்மையை பொறுத்தே தகுதி பெறுகிறது. எனவே பேசுவோர் தாம் கூறும் சொற்களில் மிகுந்த கவனத்துடன் இருத்தல் இன்றியமையாதது. தாம் கூறிய சொற்கள் நல்லனவாகவே இருப்பினும் கேட்போரின் மனநிலை மற்றும் புரிதலை கொண்டே அதன் பயன் முழுமையடைகிறது. எனவே மறந்தும் அறியாமல் கூட கூறும் சொற்களில் குற்றம் நேரா வண்ணம் தம் கருத்தை வெளியிட வேண்டும். எனவே பேசுவோர் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பயனுடைய சொற்களையே பேச வேண்டும். அவ்வாறு பேசும் சொற்களை ஒருவரின் மதிப்பினையும் சிறப்பினையும் உலகுக்கு உணர்த்துகிறது. எனவே நற்சொற்களையே பேசுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. நன்றிமா. நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ் மொழியின் தலைச்சிறந்த நூலான திருக்குறளில் தமிழ் என்கின்ற சொல் எங்கேயும் பயன்படுத்தப்படவில்லை. இப்பொழுது கருத்தரங்கு கூற சிவ பொற்படி அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. சிவ பொற்படி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி யோகாஸ்ரீ இல்ல, சிவ பொற்படி அம்மா. சிவ பொற்படி அம்மா.
சிவ பொற்கொடி அம்மா லைன்ல இருக்கீங்களா? சிவ பொற்கொடி அம்மா லைன்ல இருக்கீங்களா? சிவ பொற்கொடி அம்மா மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. அப்பா அம்மா பேர் வேண்டாம், தாயார் பேர் அது மட்டும் வேண்டாம். ஹாஸ்பிட்டல்ஸுக்கா அம்மா நீங்க கொஞ்சம் இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. நீங்க இப்பதானே ஜாயின் பண்ணீங்க, வெயிட் பண்ணுங்க. சிவ பொற்கொடி அம்மா அம்மா ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கீங்களாம்மா? ஒரே நிமிஷம் வீட்ல இருந்து வெளியில இருந்தம்மா, இப்பதான் வீட்டுக்குள்ள போறேன். ஒரே நிமிஷம் ஒரு இடத்துல அமர்ந்துக்கிறேன். ஒரே நிமிஷம். வீட்டுக்கு வெளியில இருந்தேம்மா, இப்பதான் உள்ள போறேன். ஒரே நிமிஷம் அமர்ந்துக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தமிழ் தாத்தா திருவள்ளுவ பெருந்தகைக்கும் செயலராக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தும் பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கும், இன்று நம்மை வழிநடத்தி செல்லும் நீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கும், இன்று வகுப்பை முன்னிருந்து தலைவியாய் பொறுப்பேற்று செய்யும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும், ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகள், கண்மணிகள், அழகாக திருக்குறளில் கருத்துரைக்கும் கண்மணிகள் உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கம். இன்று திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை, அதில் கருத்துரைக்க வந்துள்ளோம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை அகழ்ந்து புண்படுத்துவோரை வீழ்த்தாமல், அதாவது இந்த பூமி இருக்கு, இந்த பூமியில பறந்துபட்ட இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் செய்யல, எதெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சிருக்கோம். நம்ம இருக்க வீடு கட்டியிருக்கோம், பெரிய பெரிய பில்டிங் பண்ணியிருக்கோம், அப்புறம் தூர்வாரி அந்த ஆறு குளம் ஏரி இதுக்கெல்லாம் நம்ம அதை அகழ்ந்திருக்கோம். ஆனால் இந்த நிலம் எப்படி இருக்கு? ரொம்ப பொறுமையா எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதி காத்து இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி நம்மள யாராவது பேசினா கூட அதை பொறுத்துக்கணும். அதுதான் தலையாய பண்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. நின்றசீர் நெடுமாறன், பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறன், அவரோட அவைக்கு ஒரு சமயம் கபிலர் தன் சிறு வயசுல தன்னோட புலமைய அரசருக்கு தெரிவிக்கிறதுக்காக வரார். அவர் பேசிய கருத்துக்கள்ல ஒரு சில பிழைகள் இருந்திருக்கு. அந்த பிழைகள் எப்படி அப்படின்னு கேட்டா, கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி இந்த நடிகர் வடிவேல் படத்துல இகழ்ந்து பேசுவது போல புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு செயல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி அவர் நிஜமாவே இகழ்ந்து பேசல. அவரு புதிய புலவர். அவரோட தமிழில் ஒரு சில வார்த்தைகள் தடுமாற்றமா வந்துருது. ஆனா அது நல்ல ஒரு அரசர் அப்படின்னா எல்லா துறைகள்லயும் பாண்டித்யம் பெற்றவரா இருப்பார் இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிருது இவர் வேணுக்குன்னு இது மாதிரி தவறா சொல்லல, இவர் பிழையா இந்த இடத்துல உச்சரிச்சிட்டார் அப்படிங்கிறது அரசருக்கு தெரியுது. அதனால அரசர் என்ன பண்றார், மாண்பு கருதி எல்லாரும் அவையில இருக்கிற எல்லாரும், அதாவது அரசருக்காக மெய்காப்பாளர் இருப்பாங்க, அரசவைனா எல்லாருமே இருப்பாங்க இல்லைங்களா? அமைச்சர்கள் எல்லாரும் இருப்பாங்கல்ல, எல்லாரும் டக்குன்னு என்னது அரசரை இகழ்ந்து பேசினாயா நீ அப்படிங்கிற மாதிரி கடந்து பார்த்தா அரசர் பொறுத்துட்டு இந்த புலவர் புதியதாக தன்னோட புலமையை வெளிப்படுத்தி பொருள் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கிறவர், இவரை நம்ம ஆராதிக்கணும், இவரோட புலமைக்கு நாம ஒரு மதிப்பு கொடுக்கணும், சின்னதா ஒரு தவறு செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக இவர் இகழ்ந்து இந்த அவையிலிருந்து வெளியேற்றம் செய்தாலும் இவர் தண்டனை கொடுத்துட்டாலும் பின்னாளில் இவர் ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்படின்னு அவைக்கு புரிய வச்சு அந்த பொறுத்துக்கிட்டு அந்த இடத்துல எல்லாருக்கும் தன்னோட மேன்மையான அந்த பொறுமையை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்தி காமிச்சாரு. அதனாலதான் கபிலர் இன்னைக்கு நம்ம எல்லாருனாலும் பேசப்பட்டு இருக்காரு. அவ்வளவு அருமையான ஒரு புலவர் நமக்கு கிடைச்சிருக்காரு கபிலர். இந்த செய்தியை அடியே நீங்க முன் வைக்கிற அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை
இகழ்வார் பொறுத்தல் தலை. அடுத்தது பொறுத்தலின் பணி என்றும் அதனை மறுத்தலின் நன்று. அதான் ஒருத்தவங்க நமக்கு என்ன தப்பு பண்ணி இருந்தா கூட அது நம்ம கிட்ட அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு மனவேதனையை கொடுக்கும். இருந்தாலும் அதை நம்ம வெளிக்காட்டிக்காம அவங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்சு முகத்தோட இருந்து அவங்கள கடந்து வந்துடணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாரு. இன்மையுளி நம்மை விருந்தொருள் வன்மையுள் வன்மை வடவார் பொறை. ஒருவருக்கு வறுமையில மிக வறுமை என்ன அப்படின்னு கேட்டா வந்த விருந்தினரை உபசரிக்காம அனுப்பிச்சிடுறது. நம்மள யாரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம். நமக்கு விருந்தோம்பல் அப்படின்னாவே ஒரு பெரிய மாண்பு. விருந்தோம்பல் செய்துதான் அனுப்பும். ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்களே, எச்சக்கையில காக்கா ஓட்டாம அந்த மாதிரி எல்லாம் பேசுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல வர்றவங்களுக்கு ஒரு விட்டு கூட சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு இதுக்காக சொல்றது உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பிதாமகர் போப்பு ஆண்டவர் அவர் ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த நூல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நைட்டு கிறிஸ்துவர்கள் எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த நூல்ல இறைவன் அன்புக்கு தான் இருக்காரு அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் குடியிருக்கிற பகுதிக்கு இறைவன் போனதாகவும் கதவை தட்டினதாகவும், யார் அணி இந்நேரத்துல நாங்களே கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரங்கள் எல்லாம் கதவை தாளிட்டு விரட்டினதாகவும், கடைசியில ஏசுகிறதுக்கு தான் கடவுள்னு ஒத்துக்கிட்டா போதுமே அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டதாகவும், அப்போ ஒரு ஏழை ஆனவங்க அவரை ஆராதிச்சு கூப்பிட்டு கேக்கு கொடுத்ததாகவும் அந்த போப்பாண்டவர் எழுதியிருப்பார். மிக நுட்பமா அழகா சொல்லப்பட்ட செய்தி இதான். ஒருத்தருக்கு என்னதான் வறுமை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடாவது சாப்பாடு கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதை போல ஒருவருக்கு தீமை செஞ்சது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. அதான் மிகப்பெரிய தீமை அப்படின்னு சொல்றாரு. நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும். அதாவது சான்றாண்மை தன்மை நம்ம விட்டு நீங்காம இருக்க வேணும் அப்படின்னா பொறுமையை போற்றி ஒழுக்க வேண்டும். நம்ம படிச்ச படிப்புல இருக்கிற அந்த ஒரு நுட்பம், அறிவு, அது நமக்கு கத்து கொடுத்த பக்குவம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம கிட்ட நீங்காம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம பொறுமையோட இருக்கணும். எப்பவுமே அந்த பக்குவத்திலிருந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பொறுத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போ பொதிந்து. தீமை செஞ்சவங்களையும் பொறுக்காம வருந்தி நிக்கிறவங்கள அறிஞர்கள் ஒரு பொருளா மதிக்கவே மாட்டாங்க. ஆனா பொறுத்து கொண்டவரை பொன்னை காப்பது போல் மனதில் மதித்து இருத்தி இருப்பார். சுவாமியா அப்படிதாங்க செய்வோம். நம்ம யாரு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நாம திருப்பி அவங்களுக்கு தீங்கு செய்யாம நாம அந்த வழியிலேயே நாம என்ன மார்க்கத்துல நிக்கிறோமோ அந்த வழியிலேயே நின்னா சாமி நமக்கு என்ன செய்யணுமோ செய்வார். பிதாமகர் கூட அதுதான் செஞ்சார் இல்லைங்களா? தேசப்பிதாவா இன்னைக்கு நம்ம அவரை எடுத்து பேசுறோம் அப்படின்னா அதுதான் காரணம். என்ன, பிரிட்டிஷ்காரங்க செய்யாத அழிச்சாட்டியமா, அவருக்கு பண்ணாத கொடுமைகளா, அடைக்காத சிறையா, எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அகிம்சா வழியில தானே நின்னார். அப்படி நின்னதுனால தானே இன்னைக்கு நம்ம எல்லாம் சுதந்திரமா இப்படி உட்கார்ந்து இணையத்துல கூட பேச முடியுது. அததான் இந்த இடத்துல ஒரு கருத்தா அடியன் பதிவு செய்யறேன். பொறுத்தாருக்கு ஒரு நாள் கொஞ்சம் துணையும் புகழ். தீங்கு செஞ்சவங்களை பொறுக்காம வருந்தவங்களுக்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. அதாவது நம்ம யாராவது நமக்கு ஒரு கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னா அதை நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் அப்படி இக்னோர் பண்ணிட்டு அப்படி பொறுத்துட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி பொறுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சா கூட நம்மளோட புகழ் அழியாது. அடுத்த நம்ம எடுத்தாலும் ஏதாவது ஒரு புகழோடைய சுவாமி நம்மள படைப்பான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐயா பதிவு செய்திருக்க. திறனல்ல தற்பிற நொந்து அறநல்ல செய்யாமை நன்று. புதியல்லாத செய்யக்கூடாத கொடியவற்றை நமக்கு யாராவது செஞ்சிருந்தா கூட அதுக்காக அவங்களுக்கு துன்பத்திற்காக வருந்தி அறமல்லாதவைகளை செய்யாமல் இருப்பது நன்று. எதெல்லாம் அறம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒருத்தவங்க நமக்கு கெடுதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அந்த வழியில போய் அது மாதிரி செய்யாம நாம அப்படியே இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தகுதியான் வென்று விடல். ஒருத்தவங்களுக்கு அகம்பாவத்தினால, அதாவது மிகுதியான் மிக்கவை செய்தாருன்னா செருக்குன்னா என்ன, அகம்பாவம், நான் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, நிறைய பேருக்கு அது இருக்கும். நான் தான் செஞ்சேன், என்னாலதான் முடியும், எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதான் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும். நாம எல்லா இடத்துலயும் எந்த அளவுக்கு பொறுமையா அப்படி இருக்கோமோ அந்த செருக்குனால ஒரு தீங்கை செய்யறாங்க இல்லைங்களா?
அவங்களோட அந்த பண்பு கூட நம்மள எதுவுமே செய்யாது அப்படிங்கறது இந்த இடத்துல பதிவு செய்யறார். துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாசொல் நோக்கிப்பவர். அதாவது சிறுக்கு மறுபடியும் இந்த இடத்துல அகம்பாவத்தை தான் சொல்லியிருக்காங்க. அகம்பாவம் எல்லாம் கடந்து நடந்து அப்படி அது மாதிரி நடந்து கொள்றவங்களோட வாயிலிருந்து வர்ற அந்த தீய சொற்கள் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும். சொல்லக்கூடாது. ஒரு மாலை பொழுதுல நீ நாசமாக கடவாய், நாசம் போவாய் அப்படி எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி தீய சொற்கள் எல்லாம் கூட என்ன எப்படி இருக்குமாமா, உலகப்பற்றை துறந்தார் விட தூய்மை உடையாராவர். உலகப்பற்றை துறப்பதை விட இன்னா கடுஞ்சொல்லை பொறுப்பதற்கு மிகுந்த வழி உடைமை வேண்டும். இந்த உலகப்பற்று துறந்த துறவிக்கு ஏதாவது இருக்க முடியுமா? ஒண்ணுமே இருக்காது அவங்க கையில. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையில ஒரு பாத்திரம் வச்சிருக்க மாட்டாங்க. சாப்பாடு வேணும்னா ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்று பிக்ஷை எடுப்பாங்க. அந்த கையில என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கையை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. முற்றும் திறந்தவங்க, அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அந்த நேரத்துக்கு பசிச்சுன்னா இத்தனை சாப்பிடுவாங்க, அதுவும் இல்லைன்னா இல்ல, அப்படிதான் போவாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஒரு மாண்போட இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கடுன்னு சொல் யாராவது நம்மளை பார்த்து சொல்லிட்டா, நீ வேஸ்டா போடுவ, அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடுவேன்னு சொன்னா, அது அவங்க எப்பேற்பட்ட தவத்தினால அந்த ஒரு துறவரத்தை ஒரு முனிவர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பலன், அந்த தவம் மேற்கொண்டதனோட பலன் நமக்கு யாராவது நம்மள இன்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை பொறுமையா காத்து அந்த ஒரு தவம் மாதிரி கடந்து வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளை விட மேன்மையானவங்க, அதாவது அந்த துறவரத்தை உலகப்பற்றை நீக்கியவரோட இடத்துல நம்மளை வச்சு பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு மேன்மையான தகுதி நமக்கு கிடைக்கும்னு இந்த இடத்துல திருவள்ளுவர் ஐயா பதிவு செய்கிறாரு. உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பேர். உண்ணாது நோன்பை மேற்கொள்பவர், அதாவது சாப்பிடாம விரதம் இருக்கிறது இல்லைங்களா, அந்த விரதம் இருக்கிற ஒரு மேற்கொள்றவரோட அந்த மாண்பு இருக்கு இல்லைங்களா, பெரியவராயினும் அவர் பெரியார், அவர் பிறர் சொல்லும் கடுஞ்சொல்லை பொறுப்பவருக்கு பின்பெயர். அதாவது நம்ம சாப்பிடாம இருந்து அந்த சாப்பிடாம இருக்க விரதம் இருக்கிறது யாரு, ஞானிகள் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அந்த ஞானிகள் எல்லாம் ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் உணவு எடுத்துப்பாங்க. அதனாலதான் அவங்களெல்லாம் ஞானிகள் பெரியவங்க அப்படின்னு சொல்றோம். அவங்களோட ஈக்குவலைஸ்க்கு அந்த இடத்துல நாம வரணும் அப்படின்னா என்னன்னா, யாராவது நம்மள கடும் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த தகுதியை பெற்றவங்கள, அந்த ஒருவேளை உணவுன்றதுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும், எவ்வளவு மன வலிமை வேணும் இல்லைங்களா. அந்த மன வலிமையும் அந்த பக்குவத்தையும் பெற்றவர்கள் ஆகுறோமாமா நம்ம. இந்த இடத்துல திருவள்ளுவர் ஐயா அதைத்தான் சொல்றாரு. நாலடியார் கூட அதைத்தான் சொல்லுவோம். அறிவருந்த அடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவதுலக உப்புப்பச் செய்து பெருவினால் இன்புற்று வாழும் இயல்புடையார் எஞ்ஞாண்டும் துன்புற்று வாழ்தல் அரிது அப்படின்னு சொல்லி, யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அதை கடந்து வந்துடணும் அப்படிங்கறதுதான் நாலடியார்லையும் பதிவு செய்யறாங்க. அடியனுக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய திருநீலகண்ட தமிழர் ஐயா அவர்களுக்கும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி இடம் அமர்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்புமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றிமா, நன்றிமா. அடுத்ததாக கருத்துரை வழங்க அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்னை தமிழை முதல்ல சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வழங்கி, செயலராம் பாரதிதாசனை வழங்கி, பாரதி சுடர் நீலகண்டன் ஐயா என் அருமை சகோதரரையும் வணங்கி, காயத்ரி அம்மாவையும் வணங்கி கதைக்குள் நுழைகிறேன். நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் மக்கட்பேறு, 7வது அதிகாரம். பொய்யாமொழி புலவரின் திருக்குறள் வாழ்க்கை உயர வழியை காட்டும், வகையாய் என்றும் வாழ வைத்திடும், உலக வாழ்வில் உன்னதமாய் கொடுத்தாரே, அறவழி நடக்க அறியாமை அகற்ற வாழ்வில் வள சேர்க்கும், கல்லாமை நீங்க அமுதாய் கிடைத்த அருமருந்தே திருக்குறள், வாளை படைமுடித்து கொடுத்தார் திருக்குறளாய், உள்ளதை உள்ளபடி கூறும் உன்னதமாய் கூறும் குறள், அதனால் உலக பொதுமுறை ஆனதே. மழலை செல்வம் இல்லாதவரை மலடி என்று இழிவாய் பேசுவர், இழிவை போக்கி இன்பம் தருவது மக்கட்பேரென்றோ, இதையே வள்ளுவரும் 10 குறட்பாக்களை தெளிவாக கூறுகிறார். பேர் சொல்ல ஒரு பிள்ளை பிறந்ததாய் தாயும் தந்தையும் மகிழ்வர், அப்பிள்ளை வளர்ந்து பிற போட்ட வாழ்ந்தார், பெற்ற பொழுதை விட பேரின்பம் அடைவாள்,
தாய் என்பது நிதர்சனம். இதில் வியப்படைவதற்கு ஏதுமில்லை. பெற்ற பிள்ளை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் பெற்றவள் வளர்ப்பினில்லை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். தாயவள் சிசுவாய் உள்ள போதிருந்து ஒழுக்கத்தை போதித்து நல்லது கெட்டதை நயம்பட சொல்லி வளர்ப்பாள். கேட்டால் வரம் தரும் தெய்வம், கேட்காமல் வேண்டியதை தருவாள் தாய். தன்னலம் பாராமல் செய் நலம் காப்பாள். எழுப்பருக்கும் தீது அந்தாத நன்மக்கள் பெறேன் யாழினிது குழலினி என்பர் மழலை செல்லை கேட்கும் வரை. அமிழ்தினம் இனிதென்ப மக்கள் தம்மக்கள் கையளாவிய கூழ். பெற்றோர் பிள்ளைகள் கை தீண்டல் உடலுக்கு இன்பம். அவர்தம் மழலை சொல் செவிக்கு இன்பம். தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவனுக்கு சபையில் மதிப்பை பெற்று தருதலே. பிள்ளை தந்தை பெருமைப்படியான செயல்களை செய்து மற்றவர்கள் இவன் தன்னை என்ன செய்தானோ இவனை மகனாக பிறருக்கு என்று பேச வைக்க வேண்டும். தங்களை விட தம் மக்கள் சிறந்து விளங்கினால் கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி கொள்வர் பெற்றோர். பண்புடை மக்கள் பெறுவர் அவரவர் விடை பொறுத்தே. நன்மக்கள் பெறின் எழுபிறப்புக்கும் தீது அண்டாடு ஆணித்தரமாய் கூறுகிறார் வள்ளுவர். மலையை சொல் கேட்கார். இவ்வாறு அனைத்தும் அழகாக பெற்றோருடைய உணர்ச்சிகளை தெரிவிக்கிறார் வள்ளுவர் பெருமான். ஈன்ற பொழுதில் பெருதூக்கம் தன் மகனை தாய் என்ற சொல் என் வாழ்க்கையிலே நடந்தது. என்னுடைய மகன் ஒரு சபைக்கு தலைவனா வந்தா அங்க வந்து அவங்களுக்கு வெளியே எல்லாவற்றையும் செய்தான். அந்த குழு வந்து இதுவரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்துச்சு. எதுவும் செயல்பாடுகள் எல்லாம் நிலையா இல்லை. ஆனா இவன் வந்தப்புறம் அதுக்கு வந்து தன்னுடைய கை காசை போட்டு அதெல்லாம் மாடுபை பண்ணி அந்த ஒரு கல்யாண மண்டபமா மாற்றி கடைகள் எல்லாம் கட்டி வாடகைக்கு விட்டு ஒரு 50,000 வருமானம் வரும்படி செய்தான். அப்புறம் அதுல வந்து நல்ல சேவை செய்யறதுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். அவங்க இது செய்தையெல்லாம் முதியோர்களுக்கு பணம் கட்டிதான் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்க ஏற்பாடு செய்தான். நல்ல நாள் பொல்ல நாளில் வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யவும் ஏற்பாடு கொடுத்தான். இப்படி நல்ல பல சேவைகள் இவன் செய்வதை பார்த்து என் மனம் அவன் பெற்ற போதை விட மிகவும் பூரித்தது. இதை சொல்லி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. சிறப்புமா, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக யோகாஸ்ரீ அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். யோகாஸ்ரீ வாமா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகாரம் 14 குறைவுடைமைக்கு கருத்துரை வழங்கி வருகிறேன். குறைவுடைமைனா என்ன? பொறுத்துக்கொள்ள, எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அதை பொறுத்து கொள்ளணும். அதுல திருவள்ளுவர் வந்து அதோட 10 குறளுமே நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல உள்ள முதல் குறளுமே பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொருட்டு தலை. அப்படின்னா எப்படி நான் கிணறு தோண்டிட்டே இருப்போம், தோண்டி அது மீன் தருதுல, அது நம்ம ஏதாவது சொல்லுதா? இன்னைக்கு எதுக்கு அது தோன்ற அப்படின்னு அது கேக்குதா? இல்ல. அதே மாதிரிதான் நிலத்தை நம்ம தோண்டிட்டே இருப்போம், அதுல இருந்து மண்ணு கிடைக்குது. அப்ப அந்த நிலம் வந்து நம்மளுக்கு எதுவுமே எதிர்த்து சொல்லாது. அதே மாதிரிதான் நம்ம பொறுத்துக்கணும். நம்மள ஒருத்தவங்க வந்து திட்டாங்க, நம்மள்கிட்ட வந்து என்னன்னா நம்மளை பத்தி இகழ்ந்து பேசினாலும் நம்ம அதை பொறுத்து கொள்ளணும். அடுத்ததுல வந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதீனும் நன்று. ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கேடு செய்யறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நீ கேடு பண்ணிட்டு அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி எதிர்த்து பேசுறதுனால எந்த பயனுமே இல்லை. அவங்க வந்து பண்ண நம்ம அன்னைக்கே அவங்கள்ட்ட மன்னிக்கும், அவங்க நீ மன்னிப்பு கேளு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை நம்ம அன்னைக்கே என்ன அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லமா இருக்கணும். அது அதோட சிறப்பு. ஆமா, அதோட எது சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா அந்த பிரச்சனைய நம்ம அன்னைக்கே மறந்துடணும். அதுதான் சிறப்பு. இன்மையுள் இன்மை விருந்தோரல்
வன்மையில் வன்மை மடவார் குறை. வந்த விருந்தினர வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். அப்ப வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிடித்த உணவினை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப வந்து அவங்களுக்கு முன்னாடி சாப்பிடுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு முன்னாடி அவங்க யாரையுமே துன்புறுத்துற மாதிரி பேசக்கூடாது. இது மாதிரி இதுல உள்ள எல்லா குரலுமே என்னத்த சொல்லுது அப்படின்னா, நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நம்ம வாகனம் ஓட்டும் போது கூட நம்மளுக்கு ஒரு பொறுமை இல்லை. ஏன்னா எத்தனை பேர் வாகனம் ஓட்டும் போது நான் வேகமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விழுந்துட்டாங்க, அது நம்மளுக்கே தெரியும். சில பேர் விபத்துல மாட்டிருக்காங்க, அடிபட்டு போயிருக்கு, சில பேர் கையை இழந்திருக்காங்க, சில பேர் காலை இழந்திருக்காங்க, இதுக்கூட சில பேர் மரணம் கூட அடைஞ்சிருக்காங்க. ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்ல, சில பேர் என்னன்னா வண்டியில போயிட்டு இருக்கும் போது செல்போன் பேசிட்டு போவாங்க. அப்ப வந்து வண்டி நம்ம நிப்பாட்டிட்டு பேச மாட்டாங்க. அது நம்ம வண்டி பாடு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக கூடாது. ஒரு நிமிஷம் லேட்டா ஆனா கூட பரவாயில்ல, நம்ம செல்போனை பேசிட்டு போனோம் இங்க நின்னு, அதனால கூட விபத்து நடக்குது. அதுல கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்ம அதுலயும் பொறுமையா நடந்துக்க கத்துக்கணும். என்ன ஒரு சின்ன புழு கூட இருக்கட்டும், அது கூட எவ்வளவு பொறுமையா போகுது, அது பொறுமையா போகுதுன்னு சொல்லுவோம். ஆனா அது பொறுமையா போறதுனால அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அன்னை தெரசாவை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்க எதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, அதை பத்தி தெரியும் நம்மளுக்கு. அன்னை தெரசா பொறுமையா இருப்பாங்க தெரியுமா? அது ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். என்னன்னா, அன்னை தெரசா வந்து அன்னதான ஆசிரமத்துக்கும் முதியவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்ய நினைச்சு அவங்க வந்து தொகை சுருட்டினாங்க. அவங்க வந்து தினமும் அவங்க போய் வந்து காசு ஏழை எளிய மக்களுக்கு சம்பாதிப்பாங்க. அப்ப வந்து ஒரு நாள் அவங்க ஒரு கடைக்கு போய் கேட்டாங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க ஏழை எளிய மக்களுக்கு நன்கொடை கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, என்னால தர முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு இல்ல, நான் குழந்தைங்களுக்கு தான் கேட்கறேன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அன்னை தெரசா மேல வந்து எச்சி துப்புனாங்க. அப்ப வந்து அது சொன்னாங்க, நான் இந்த எச்சை நான் எடுத்துக்கிறேன், ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது உங்களால முடிஞ்ச அளவு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு, மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு நன்கொடை கொடுத்தாரு. இப்படி சிறப்பான அன்னை தெரசாவை நம்ம போற்றணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்தையுமே கோச்சிக்க கூடாது. நம்ம தம்பி வந்து நம்ம பென்சிலை புடுங்கிட்டான் அப்படின்னா, எதுக்கு அவன் பென்சிலை புடுங்கிங்கன்னு போட்டு அவங்க அடிச்சா அவனுக்கு வந்து துன்புதான், அவங்க வலிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம சின்ன குழந்தைங்கள்ட்ட கூட சண்டை போடக்கூடாது. நம்ம பேருந்துல கூட்டமா இருக்கும், ட்ரெயின்லயும் கூட்டமா இருக்கும். சில நேரங்கள்ல என்னன்னா காலேஜ் எல்லாம் விட்டுருப்பாங்க. அப்ப வந்து காலேஜ் மூடும் போது நிறைய பேர் அப்படியே கூட்டமா வருவாங்க. அப்ப வந்து கூட்டமா நம்ம அடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு ஏறக்கூடாது. அப்ப கூட சில பேருக்கு வந்து கால் உடஞ்சிருக்கு, சில பேர் என்னன்னா சில ட்ரெயின்ல எல்லாம் விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. படியில் பயணம் நொடியில் மரணம். என்னன்னா ஒரு படியில தொங்கிட்டு போறதுனால கூட மரணம் ஏற்படுது. என்னன்னா நம்ம பார்த்திருப்போம், நிறைய டைம்ல பார்த்திருப்போம். காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தொங்கிட்டு போவாங்க. அவங்க எல்லாம் விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அடிப்பட்டவங்களுக்கு. அதுல கூட நம்ம பொறுமையா இருக்கணும். நம்ம வந்து இப்ப ஒரு பஸ் போகுது, அதுல ஃபர்ஸ்ட் போக முடியும்னு பார்க்க கூடாது. அப்போ கூட்டமா இல்லாததுல கூட நம்ம நிறுத்தி நிதானமா போனோம்னா நம்ம உடல் ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஊனம் எல்லாம் இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அன்னதானம் போடுவாங்க கோவில்ல போனா. அப்ப வந்து நிறைய பேர் கூட்டமா இருக்கும். அது பெரிய கோவில் திருவிழா மாதிரி இடத்துல சரி கூட்டமா இருக்கும். அங்கெல்லாம் ஒரு இடத்துல 100 பேர் நிற்பாங்க. அதுல போய் இடிச்சுக்கிட்டு போகலாம் கூடாது. வரிசையில நின்னு போகணும். நாம இனிமே என்ன பண்ணணும், ஒரு சின்ன செயலா இருந்தா கூட வரிசையில நின்று போகணும். நம்ம ஆசிரியர் இருக்காங்கல்ல, அவங்க பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம என்ன ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம குறுக்க பேசலாம் கூடாது. டீச்சர் இதுக்கு சந்தேகம் என்ன, இதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அது மட்டும் இல்ல, டீச்சர் பாடத்தை நடத்தி முடிச்சோடனே நம்மளுக்கு என்ன தெரியல அப்படின்னு டீச்சரை கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தினமும் என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். என்னன்னா எறும்பு நம்மளை கடிக்குது அப்படின்னா நம்ம அதை பிடிச்சி நசுக்கிடுவோம். ஆமா, அது வந்து சின்ன எறும்பு கூட நம்ம நசுக்கமா இருக்கிறதும் ஒரு பொறுமைக்கான செயல் தான். அது மட்டும் இல்லம்மா, நம்ம எல்லா நாளுமே பொறுமையா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பென்சில் கேக்குறாங்களா, என்னன்னா ஒரு பென்சில் வச்சிருந்தா
என்கிட்ட பென்சில் இல்ல, அவங்க வெறுக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. என்கிட்ட இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம், நம்மள்ட்ட இருக்குன்னா அவங்கள்ட்ட ஒன்று கொடுத்து உதவலாம். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே பொறுமையா இருக்கணும், யாரையுமே இகழ்ந்து பேசக்கூடாது. அவங்க நம்ம இகழ்ந்து பேசினால நம்ம அதை பொறுத்துக்கணும். இதெல்லாம் திருவள்ளுவர் 10 குறள்லமே சொல்றாரு. நம்ம இனிமே எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க அம்மா, நன்றிங்க ஐயா. நன்றிம்மா, வாழ்த்துக்கள் யா யோகாஸ்ரீ, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கருத்துரை வழங்க கமலா அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் மற்றும் கருத்துரை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரம் 19 புறங்கூறாமை. புறங்கூறுதல் கொலை செய்வதை விட கொடியது என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஒருவருடைய நடத்தைக்கு மாசு கற்பிக்கப்படுகிறது, அவனை பற்றிய நல்லெண்ணம் சிதைக்கப்படுகிறது. ஒருவரிடம் குறை காணும் போது நேரில் சொல்லலாம், அது தவறுதான் என்றாலும் புறம் கூறுவது மிகவும் தவறு. ஏனென்றால் அதில் பொய்யும் கலந்து விடுகிறது. சில நேரங்களில் முழுவதும் பொய்யாகவும் அமைந்துவிடும். இது நம்ம மந்தரை அந்த ராமாயண கதையில நம்ம பார்க்கலாம். ராமனுக்கு பதிலா அந்த பரதனுக்காக கைகேயிடம் அதிகமாக பேசுறாங்க அவங்க. இவைகள் எதற்காக இவ்வாறு செய்கின்றனர் என்றால் பணத்தாசை, பதவி ஆசை, பிறர் வளத்துடன் இருப்பதில் பொறாமை, அவரை கெடுத்து தான் நன்மை அடைவதில் ஒரு ஆனந்தம். சிலர் அவ்வாறு கூறும் தவறான செய்தியினை ஏற்று தாம் சரியாக செய்கின்றோம் என நினைத்து பாவத்தை செய்கின்றார்கள். அறநெறிப்படி இனிமையாகவோ பயனுள்ள முறையிலோ பேசாவிட்டாலும் புறங்கூறாமல் இருப்பது நல்லது. இதனையே வள்ளுவர் அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்துல அச்சு எது அப்படின்னு சொன்னா முக்கியமானது எதுன்னா அறம் தான். இல்வாழ்விலையும் அற செயல்களை செய்யணும். இந்த அற செயல்களை செய்யாமல பிறர் செய்யக்கூடிய அற செயல்கள் அது அற அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றவரு தாம் செய்யும் பாவங்களை நியாயப்படுத்துவதற்காக தான் அந்த மாதிரி சொல்றாங்க. இவர்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் காரணை மடமை என்றாலும் மன்னித்து விடலாம். பாவத்தை நியாயப்படுத்துவதன் தேவை இருப்பதால் செய்கிறான். ஆனால் புறம் கூறுபவன் செய்தி பரப்புவதில் குரூரமான மகிழ்ச்சி அடைகிறான். இவ்வாறு புறம் கூறும்போது சம்பந்தப்பட்டவர் எதிர்பாராமல் வந்துவிட்டால் நல்லெண்ணம் கொண்டவன் போல் சிரிப்பான். அதான் எதிர்க்க வந்துட்டா சரி நல்லவர் மாதிரி அவரை பத்தி தான் சொல்லினே இருப்பாங்க. ஆனா அவர் எதிர்ந்துட்டோன்னா நல்லவர் மாதிரி சிரிக்கிறது. இவனது மனதில் வஞ்ச எண்ணம் இருப்பதால் இவன் மற்ற தீயவரை விட கொடியவன் ஆவான். இதனை வள்ளுவர் அரண் அழியி அல்லவை செய்தலின் தீதே புறன் அழியி பொய்த்து நகை என்கின்றார். அடுத்து ஒருவர் இல்லாத இடத்தில் மற்றவரிடம் அவரை பற்றி குறை கூறுவதோ மாசு கற்பிப்பதோ அவர் செய்த குற்றம் தீமை இவைகளை கூறுவதோ தவறு. மேலும் அவரை குற்றம் சொல்லும் மனப்பான்மை இருக்கக்கூடாது. இது எவ்வாறு அப்படின்னு சொல்லும் போது புறங்கூறு ஒருவரின் நல்லெண்ணத்தை சிதைப்பதாகும். அவர் நல்ல பதவியில் இருப்பாரு, நல்லா இருப்பாரு, அதை சிதைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றது. அவருடன் நட்பு செய்வதையோ உதவி செய்வதையோ தடுப்பதற்காக சொல்லப்படுவதாகும். சிலருக்கு குற்றமே கண்ணில் தெரியும். இதை நம்ம நேரம் பார்த்திருக்கிறோம். எல்லாம் முதல்ல கண்டுபிடிப்பாங்க, குற்றத்தை தான் பார்ப்பாங்க. அதையே பலரிடம் சொல்லி தூற்றுவார்கள். அறநெறிப்படி நாம் இனிமையாக பேச வேண்டும். ஆனால் இனிமையான சொற்களால் புறம் கூறக்கூடாது. உண்மை பேசாவிட்டாலும் புறங்கூறலாகாது என்கின்றது குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கால் சொல் அப்படின்றது குறள். அடுத்ததாக ஒருவரது பழியை நாம் சுட்டு விரலால் சுட்டி காண்பித்தால் மற்ற 3 விரல்களும் நம் பக்கமே திரும்பி நிற்கும் என்பது பழமொழி. எனவே ஒருவருடைய குற்றங்களை புறங்கூறி மகிழ்ச்சி அடையலாம். சிந்தனையற்ற அவனின் செயல் பெரும் கேட்டை விளைவிக்கும். அவனுக்கே பெரிய கேட்டை விளைவிக்கும். தமக்கு தீமை செய்தவனை பற்றிய செய்திகள் அவங்க அந்த செய்திகள் எல்லாம் சேகரித்து அவங்க கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு யாரும் எதிர்பார்க்காத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவனை பத்தி அந்த தகவல்களை எல்லாம் சொல்லி உண்மையை சொல்லும் போது அப்போது அந்த புறம் கூறியவனுக்கு மிகவும் ஆபத்தாகவும் இருக்கும், அவமானமாகவும் இருக்கும். அவன் மனதை அதிகமா பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் என்ற குறளின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, வாழ்த்துக்கள். சிறப்புமா, சிறப்பு. அடுத்ததாக
சங்கராமாள் அவர்களை திருக்குறள் கருத்தரங்கு வழங்க அன்புடன் அழைக்கிறேன். சங்கராமாள். அனைவருக்கும் இனிய வணக்கம்மா. நான் எடுத்துக்கொண்ட அதிகாரம் 16வது அதிகாரம் பொறையுடைமை. அதாவது இந்த அதிகாரம் பொறுமையை பற்றி நமக்கு கூறுகின்றது. பொறுமை என்பது முதலில் நமக்கு சற்றே கசப்பாக இருந்தாலும் பின்னே அவை நமக்கு நன்மையை தரும் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அதாவது இன்று நமக்கு பெரும்பாலோர், அதாவது சிறு குழந்தைகள் முதல் டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் என்பது அல்ல, அந்த நீரிழிவு என்ற வியாதியால் நாம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அது முதலில் அந்த கசப்பினை உண்டுவிட்டால் அந்த இன்பம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை கூறுகின்றது. அதை போலத்தான் இந்த பொறுமையை கடைபிடிப்பது மற்றும் தன்னை இகழ்வாரையும் தாங்கிக் கொள்ளும் பண்பையும் வலியுறுத்தி கூறுகிறது இந்த பொறையுடைமை என்ற அதிகாரம். இந்த பொறையுடைமை என்பது ஒரு நிலத்தை எவ்வாறு நாம் எத்தனை தூரம் வெட்டினாலும், ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் கூட அதிலிருந்து சிறு துளிர் வருகின்றதல்லவா, அதை போலத்தான் இந்த பூமி தாயும் நாம் எவ்வளவு துன்பங்கள் வழங்கினாலும் கூட அவற்றை பொறுத்து கொண்டு நமக்காக அது தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த பண்பை நாம் தலை சிறந்த பண்பாக கொள்ள வேண்டும் என்பதை கூறுவதுதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்ற குறளானது. பொறுமை என்பது சற்று கடினமானதுதான். இப்போது நாம் பேருந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அப்போது நமக்கு அருகே நிற்கக்கூடியவர் நம்மை சிந்திக் கொண்டே வருகின்றார். அப்பொழுது நமக்கு கோபம் தலைக்கு உச்சந்தலைக்கு ஏறும். அப்போது சற்றே தள்ளிவிட்டு நின்றால் நமக்கு அந்த தொல்லை நம்ம விட்டு போய்விடும். அந்த நேரம் நாம் சத்தம் போட்டு சொல்லும் பொழுது நம்மளுடைய நேரமும் வீணாகின்றது மற்றும் மற்றவர்கள் பார்வை நம்மை காக்கின்றது. எனவே அதை சற்றே பொறுமையுடன் யோசித்து செயல்படும் போது அனைத்தும் நன்மையாகத்தான் முடியும் என்பது நமக்கு கூறுகின்றது. அதே போல ஒருவருக்கு வறுமை ஏற்படுகின்றது. அந்த வறுமையிலும் கூட விருந்தை நாம் போற்றாமல் விடுவது வலிமையிலும் வலிமை. அது அறிவார் செய்யக்கூடிய செயல். நாம் செய்யக்கூடிய செயல் என்பது என்ன என்றால், வறுமையிலும் நாம் அவர்கள் வரும் பொழுது பொறுமையோடு எவற்றெல்லாம் தேவை என்று அறிந்து செய்வது சிறப்பு. அறிவார் செயலை நாம் எவ்வாறு பொறுத்து கொள்கின்றோமோ அதை போன்றதுதான் இன்மையுள் இன்மை இருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்பது. அதே போல நமக்கு பழமொழி தெரியும், குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் நீர் தழும்பல். அதே போல ஒருவர் பேசலாமாமா? ஹலோ, பேசலாமா? பேசுங்கம்மா, பேசுங்க. இடையீடாக இருந்தது, அதனால தான் கேட்டேனம்மா. நிறைவுடையவனாக இருக்கும் தன்மை என்பது ஒருவர் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். அதாவது நிறைகுடம் நீர் தழும்பல் இல், குறைகுடம் கூத்தாடும். அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரானது எவ்வாறு நிரம்பி இருந்தால் அது தழும்பாதோ, அதே போல மேலும் அந்த தண்ணி குறைவாக இருந்தால் அந்த குடத்தில் இருந்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும். அதுபோல இந்த பொறுமை உடையவர்கள் செயல் எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அவர் தன்னை பற்றி பெருமையாக கூற மாட்டார். பொறுமையை போற்றி இன்னும் அடுத்து என்ன செயல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் பின்பற்றுவார்கள். அதே போல ஒருவர் நமக்கு தீங்கு செய்கின்றார், அதை பொறுக்காமல் வருத்தம் கொள்பவரை திட்டிவிட்டால் அந்த நேரத்தில் அவருக்கு வேண்டுமானால் நமக்கு வேணாமானால் அந்த இன்பம் கிடைக்கும். ஆனால் அந்த இன்பம் நேரத்தில் அவருக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் நாம் பொறுமையோடு இருக்கும் போது இந்த உலகம் உள்ள வரை அதை பொறுத்து கொண்டு ஆழ்பவருக்கு புகழ் உண்டு. அதே போல நாம் எந்த தீங்கையும் பிற செய்யக்கூடிய தீங்கு, அந்த தீங்கை செய்யாமல் இருந்தால் நமக்கு மனம் நொந்து துன்பம் இல்லாமல் வாழ முடியும். செருக்கோடு தீங்கு செய்தவர்கள் நமது பொறுமை என்னும் தகுதியால் நாம் வென்று விடலாம். மிகைப்படுத்தி துன்பம் செய்தவரை நாம் நமது பொறுமை என்ற உயர்ந்த தகுதியால்
அவர்களை வென்றுவிடலாம். அதாவது வாய் வார்த்தையால் அல்ல. வாய் வார்த்தை என்றால் இன்னும் நீண்டு கொண்டே போகும். அந்த நீட்டம் வேண்டாம். அந்த செயலை முற்று பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக துன்பம் செய்தவரையும் நாம் பொறுமை என்ற தகுதியால் வென்றுவிடலாம். அதனைத்தான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று வள்ளுவன் கூறியிருக்கின்றார். அதே போல பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களை பொறுத்துக் கொள்வது எவ்வாறு என்றால், ஒரு தவத்தி தனது உடலுக்காக உண்ணான் நோன்பு இருப்பார். அது எவ்வாறு உணவு வேண்டாம் என்று தவிர்த்து உடலை வளர்த்து இந்த உலகிற்காக நோன்பை இருக்கக்கூடிய பெரியவர் எவ்வாறு இருப்பாரோ அதே போல பிறர் சொல்லக்கூடிய தீய சொற்களுக்கும் பொறுத்து கொண்டு நாம் இருப்பது என்பது ஒரு விதமான தவம் என்றுதான் வள்ளுவர் கூறுகின்றார். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னா அச்சம் நோற்பாரின் பின் என்றுதான் ஐயன் வள்ளுவன் கூறுகின்றார். எனவே பொறுமை என்பது நமது வாழ்வின் எல்லா பகுதியிலும் எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படுவதுதான். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், இன்று நமது உலக கோப்பை வென்று வந்த இந்திய மகளிர் அணி மற்றும் பிற அணிகளிலும் நமது வில்வித்தையிலும் சரி, நமது போட்டிகள் பலவற்றிலும் வெற்றி வாகை சூடி வரக்கூடிய அனைத்து வீரர்களுக்கும் பொறுமை இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் இன்று அனைத்திலும் வெற்றி வாகை சூடி வருகின்றோம். இரண்டாவது, நமது விண்வெளி ஆராய்ச்சியில் அன்று அப்துல் கலாம் துவண்டு இருந்தால் இன்று நாம் விண்ணில் பலவிதமான ஏவுகணைகளை ஏவி இருக்க முடியாது. எனவே இந்த பொறுமை என்ற ஆயுதம் மிகவும் வலிமையான ஆயுதம் என்று கூறி இந்த நல் வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிமா, வாழ்த்துக்கள், சிறப்புமா. நன்றி அம்மா. இன்று கருத்துரை வழங்கிய இளங்கவி கீர்த்தனா அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், சிவ பொற்கொடி அம்மா அவர்களுக்கும், யோகா ஸ்ரீ மல்லை அவர்களுக்கும், கமலா அம்மா அவர்களுக்கும், அரங்கநாயகி அம்மா அவர்களுக்கும், சங்கராமாள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இன்னைக்கு கருத்தரங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா, ஐயா ரெக்கார்டிங்